ஹே யூடியூப் வாசிகளே, நான் உங்கள் திலீப். இது நம்ம சேனல் ரெட் ஆண்ட். கொஞ்ச நாளாக கண்டினியூஸாக வீடியோ வரலன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதுதான் இல்லை, ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால ஒரு சின்ன கேப் எடுத்திருந்தேன் நான். இனிமேல் வீடியோஸ்லாம் பழைய மாதிரி கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கவலைப்பட வேணாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா கான்ஸ்பிரசி தியரிஸ். கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு விஷயம் அது வெறும் வார்த்தைகளாக, வாய் வார்த்தையாக மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும், அதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே இருக்காது. ஸோ அதை கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இது அதிகமாக கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஏலியன்ஸை சொல்லலாம். ஏலியன்ஸ் பற்றி எவ்வளோ ரிசர்ச் நடந்துட்டு இருந்தாலுமே இன்னுமே எக்ஸாக்டாக ஏலியன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த விதமான ப்ரூஃபுமே கிடைக்கல. ஸோ அதை கான்ஸ்பிரசி தியரி லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஆனால் அதே மாதிரி இந்த ரஷ்யா ஜோம்பி வைரஸை ஒழிச்சு ஒரு வாட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் அமெரிக்கா டைனோசஸ் இருக்குது, அதை உலகத்துக்கே தெரியாமல் மறைச்சு வச்சுருக்காங்கன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரி உலகம் ஃபுல்லாகவே பரவி கிடக்கு. ஆனால் நம்ம இந்தியாலையும் இந்த மாதிரி தியரிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ரொம்பவே கிரேசியான ஒரு 12 கான்ஸ்பிரசி தியரியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வெறும் தியரிஸ் தான். இதுக்கு எந்த விதமான ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ யாரும் அஃபண்ட் ஆக வேணாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிமானிட்டைசேஷன் பார்த்துன்னு ஒரு தியரி. டிமானிட்டைசேஷன் யாருமே மறந்துருக்க மாட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற 1-2 500,000 ரூபாயை கூட மாற்றுறதுக்காக மணிக்கணக்காக க்யூவில் நின்றுருப்போம். அப்படி நம்மளை வறுத்தெடுத்து அந்த டிமானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கவரப் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. கவரப் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நடந்த ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் செஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செக்யூரிட்டி பேப்பர் மில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேஷ் பிரிண்ட் பண்ணுற பர்டிகுலர் கம்பெனி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தவறுதலாக சில 500,000 ரூபா நோட்டுகளை அந்த சென்டர் த்ரெட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் இல்லாமல் பிரிண்ட் பண்ணிடுறாங்க. இது ஆர்பிஐ கண்டுபிடிச்சி கோடிக்கணக்கான மதிப்பிலான பணத்தையும் அழிச்சிடுறாங்க. ஆனால் அப்போவுமே என்ன நடந்திருக்கதா சொல்லப்படுதுன்னா, ஒரு பெரிய பார்ட் ஆஃப் அந்த த்ரெட்ஸ் இல்லாத கேஷை ஆர்பிஐ கவனிக்காமல் புழக்கத்தில் விட்டுட்டாங்கன்னு அதையெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் இந்த டிமானிட்டைசேஷனையே செஞ்சாங்க அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற தியரி 2004 சுனாமியை பற்றி. கண்டிப்பாக யாருமே மறந்துருக்க மாட்டோம். இந்த தியரி பார்த்தீங்கன்னா எஜிப்த் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் பரவுச்சு. இந்த தியரி படி என்ன அப்படின்னா, 2004 ஏற்பட்ட அந்த சுனாமியே ஒரு மேன்மேட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த தியரி சொல்லுதுன்னா, யூஎஸ், இந்தியா, இஸ்ரேல் இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு அண்டர் வாட்டர் பாம் டெஸ்ட், அதாவது கடலுக்கு அடியில் ஒரு வெடிகுண்டை வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணதாகவும், அந்த டெஸ்ட்னால கடலுக்கு அடியில் இருக்க டெக்டானிக் பிளேட் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பினால தான் இந்த சுனாமியே நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தியரி சொல்லுது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஃபேமஸான தியரி, மேபி நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் ஒரு பிளேன் கிராஷில் இறந்துட்டதாக தான் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பொய்னும், அவர் அந்த பிளேன் கிராஷில் இறக்கலை. அவர் ஃபைசாபாத்தில் கும்நமி பாபா அப்படிங்கிற பேரில் அவரோட முழு வாழ்க்கையும் வாழ்ந்து முடிச்சு வயசாகி தான் இறந்ததா இந்த தியரி சொல்லுது. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது கபில் தேவ் ஸ்கேம். அதாவது முகமது அசாருதீன்கிற ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இயர் 2000 பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்குண்டான ஃபைன்ஸும் பனிஷ்மெண்ட்டும் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்வு இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே மறக்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. ஆனால் மனோஜ் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவரோட தியரியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி கபில் தேவ், இன்னொரு ஃபேமஸான இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் கபில் தேவ் தான் மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காரு அப்படின்னும், அவருக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த டைமில் அவர் பேர் வெளியே வராமல் அவர் அப்படியே மறைச்சிட்டாரு அப்படின்னு இந்த தியரி படி அவர் சொல்லியிருக்காரு. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயன் புளூட்டோனியம் தியரி. அதாவது 1965 சிஐஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கன் ஏஜென்சியும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு மிஷனை கையில் எடுக்கிறாங்க. அந்த மிஷன் படி ஹிமாலயாஸில் இருக்கிற செகண்ட் ஹையஸ்ட் பீக்கான நந்தா தேவி பீக்கில் ஒரு புளூட்டோனியமை கொண்டு போய் நியூக்ளியர் லிசனிங் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, எதிரி நாட்டில் இருக்கக்கூடியவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கும் போது அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷனை அவங்க செய்கிறாங்க. பட் அப்போ ஏற்பட்ட அதிகப்படியான பனிப்பொழிவுனால இந்த மிஷனை அவங்க பாதியில் நிறுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போய் இந்த புளூட்டோனியமை அவங்க அங்கேயே ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்ப இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட திரும்பி போயிருக்காங்க. அண்ட் ரிட்டன் அவங்க பார்க்குறப்போ அவங்க வச்சுட்டு போன புளூட்டோனியம் அங்கே இல்லைன்னு சொல்லப்படுது. இதுதான் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேட்டா.
பட் இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த புளூட்டோனியம் எங்கேயுமே தொலைஞ்சு போல, ஒரு ஹை பவரில் இருக்க ஒரு அஃபீஷியல் கிட்ட தான் அந்த புளூட்டோனியம் பத்திரமா இருக்கணும், பின்னாட்களில் வார் வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் அவங்க அதை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ஃபேக் மங்கள்யான் மிஷன். அதாவது இஸ்ரோ சைட்லேருந்து மார்ஸுக்கு மங்கள்யான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறதான் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த தியரி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரோ சைட்லேருந்து மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு மிஷனே நடக்கலை அப்படின்னும், இந்தியாவும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு சிறந்த நாடு தான் அப்படின்னு காட்டுறதுக்காக மங்கள்யான் அப்படிங்கிற மிஷனை வந்து இஸ்ரோ ஃபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இஸ்ரோ சைட்லேருந்து மங்கள்யான் எடுத்ததாக சொல்லப்பட்டு ஒரு 16 ஃபோட்டோஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த விதமான வீடியோ ஆதாரத்தையும் அங்கே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த தியரி வந்து சொல்லுது. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான தியரி. நம்மள நிறையா பேருமே வந்து இந்த தியரி உண்மைன்னு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். அதுதான் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களோட மரணம் சம்மந்தப்பட்ட தியரி. இந்த தியரி படி ஜெயலலிதா அவர்களோட மரணத்துக்கு காரணம் அவங்க கூடவே இந்த சசிகலா தானும், அவங்க தான் ஸ்லோ பாய்சன் வச்சு ஜெயலலிதா அவர்களை கொண்டுட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தியரிக்கு பலம் சேர்க்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2012 வந்து ஜெயலலிதா அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சாப்பாடுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன் மாதிரியான கெமிக்கல்ஸ் கலந்துருக்குது, அதை செஞ்சது அவங்கள பார்த்துக்கிற இருந்த நர்ஸு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டதாகவும், அந்த நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணது சசிகலா அப்படின்னும். ஸோ இந்த நிகழ்வுனால தான் சசிகலாவையும் அவங்க ஃபேமிலியுமே வந்து போயஸ் கார்டன் ரெசிடென்ஸ்லேருந்து ஜெயலலிதா அப்போ வெளியேற்றிட்டதாகவும், ஸோ இதோட விளைவாக தான் இந்த எல்லா விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு இந்த தியரி படி சொல்லப்படுது. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற தியரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸை பற்றினது தான். ஹிமாலயாஸோட அடிவாரத்தில் இருக்க கொங்காலா பாஸ் அப்படிங்கிற இடத்துல நிறையா மக்கள் வந்து யூஎஃப்ஓஸை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த நியூஸ் பரவ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கொங்காலா பாஸ்க்கு எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு ரொம்பவே கம்மியான மக்களை தான் அவங்க இப்போ அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அங்கே இருக்க லோக்கல் மக்கள்லாம் இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொங்காலா பாஸில் இருக்க லோக்கல் கவர்மெண்ட் வந்து எக்கச்சக்கமான ஆக்ஷன்ஸ் எடுத்து அங்கே இருக்க மக்களை மிரட்டி இதை பற்றி அதிகம் வெளியே பேச விடாமல் செஞ்சதாக சொல்லப்படுது. 9வது நம்ம பார்க்க போகிற தியரி பகத்சிங்கோட மரணத்தை பற்றினது. பகத்சிங் அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் மகாத்மா காந்தி நினச்சிருந்தா பகத்சிங்கை காப்பாற்றிருக்கலான்னு, அவர் தன்னோட ஐடியாலஜியில் இல்லை, அதாவது அவர் வன்முறையை கையாளுறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக காந்தியால் முடிஞ்சுமே அவர் பகத்சிங்கை காப்பாற்றலன்னு இந்த தியரி படி சொல்லப்படுது. 10வது நம்ம பார்க்க போகிற தியரி மதர் தெரசாவை பற்றினது. மதர் தெரசாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். அவங்க தன் வாழ்நாளே பார்த்தீங்கன்னா மக்கள் சேவைக்காக, முக்கியமாக தொழுநோயாளிகளுக்காக அர்ப்பணித்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இந்த தியரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த தியரி படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதர் தெரசாவே வந்துட்டு அமெரிக்காவோட ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்னும், அவங்க இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அப்போ இருந்த யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் யூனியன் இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு தானும், ஆனால் அதையும் தாண்டி நிறையா சீக்ரெட்டான டேட்டாஸை, மெசேஜஸை வந்து இங்கேருந்து அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இந்த தியரியில் சொல்லப்படுது. 11வது நம்ம பார்க்க போகிற தியரி ஹோமி பாபாவோட மரணம். அதாவது இந்தியாவுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹோமி பாபா அவர்கள் பார்த்தீங்கன்னா பிளேன் கிராஷில் இறந்துட்டதாக தான் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பட் இந்த தியரி படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஹோமி பாபா அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்ஸ் ஃபீல்டில் எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ்னால எங்கே இந்தியாவும் யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் அமெரிக்கா மாதிரி உலக பெரும் சக்திகளில் ஒன்றா மாறிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் சிஐஏன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஏஜென்சி வந்து பிளான் பண்ணி அவரை கொண்டுட்டதா இந்த தியரியில் சொல்லப்படுது. அண்ட் ஃபைனலி 12வது நம்ம பார்க்க போகிற தியரி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியரைட் மிஸ்ட்ரி. மீட்டியரைட் அப்படின்னா விண்கற்கள் அப்படின்னு அர்த்தம். 2016 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விண்கல் விழுந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவுச்சு. அண்ட் அப்படி அது விழுந்ததாக சொல்லப்பட்ட இடத்துலையுமே விண்கல் விழுந்து பள்ளமாயிருச்சு அப்படின்னு ஒரு சில ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மேபி நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். இப்படி நியூஸில் சொல்லப்பட்டிருந்தாலுமே நாசா சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வரைக்குமே ஹிஸ்ட்ரியில் விண்கல் விழுந்து ஒருத்தர் இறந்ததா எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை. அண்ட் இவங்க ரிலீஸ் பண்ண ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா விண்கல்னால ஏற்பட்ட மாதிரி இல்லை, இது ஒரு மேன்மேட் எக்ஸ்ப்ளோஷனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த தியரியுமே அந்த டைமில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்போ நான் சொல்வது வெறும் 12 தியரிஸ் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான தியரிஸ் இன்டர்நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஃபன்னியாகவும், ஒரு சிலது நம்மளே ஒருவேளை இருக்குமோ
அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியுமே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம ரெட் ஹேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டேன் அப்படிங்கிறனால நம்ம சேனல் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இனிமேல் கண்டினியூஸாக கண்டிப்பாக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன்.